has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. அவர் வாசல்களில் துதியோடி வருவேன், பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு இந்த நாள் கர்த்தரை படைத்தார் எனக்காய், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். I will enter His gates With thanksgiving in my heart. I will enter His courts with praise. I will say, this is the day that the Lord has made. I will rejoice, for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice, for He has made me glad. கைகளை மாத்திரம் உற்சாகமாக, Let's open our hands நல்ல உற்சாகமாக. with rejoice. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். He's the one who gives us power and strength. ஹalleluya. Hallelujah. ஜெயம் கொடுக்கும், ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Yes, so Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கரங்களை வைத்து அவருக்கு நன்றி Let's செலுத்துவோம். all lift our hands and just praise Thank you Lord God. Jesus. Thank you Lord. Yes, Lord Jesus. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்கள் Lord, மத்தியில் you're the உலாவிக் one who gives கொண்டிருக்கிறார். us victory, O Master. ஓ We உம்மை thank you. ஆராதிக்கிறோம் சுவாமி. Lord, we worship you. ஓ ஹalleluya. எங்களை காக்கிற தேவன். You are the one who அவர் sees தூங்குவதும் இல்லை us. உறங்குவதும் இல்லை. Lord, you never rest, O இஸ்ரவேலை Father. காக்கிற தேவன். You are the one who protects அவர் எங்களையும் காக்க Israel. அவர் வல்லவராய் The one who இருக்கிறார். protects Israel is the one who உம்மை is துதிக்கிறோம் watching over ஆண்டவரே. us. Lord, ஓ we உம்மை praise போற்றுகிறோம், உம்மை you. துதிக்கிறோம். Lord, we worship you, O நல்லவரே Master. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Lord, we praise சர்வ you, வல்லவருடைய Father. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் Yes, Lord ஆண்டவரே. Jesus, we ஒருவராய் thank பெரிய you. அதிசயங்கள் செய்கிற தேவனே, Lord, you are the one who உம்மை does நாங்கள் great ஸ்தோத்திரிக்கிறோம், things, O Master. We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you. We praise நன்றியோடு உம்மை you. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you with a ஓ, உம்மை praiseful ஸ்துதிக்கிறோம் heart, O ஆண்டவரே. Father. நீர் எத்தனை நல்ல தேவனாய் Lord, how இருக்கிறீர் much of a ஆண்டவரே. great God you are, O நீர் எத்தனை நல்ல Father. தேவன் How ஆண்டவரே. great you are, ஓ Master. ஹalleluya ஹalleluya. Lord, we praise ஓ you. உம்மை We போற்றுகிறோம், lift you up, O Master. உம்மை போற்றுகிறோம் Lord, ஆண்டவரே. we exalt your எங்கோ name. இரண்டோ மூவரே நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ Those were அவர்கள் gathered மத்தியில் in நான் அசைவாடுவேன் என்று in சொல்லுகிற your name, தேவனே, O Father. You said you will சர்வ be there. வல்லவருடைய தேவனே, Lord, we praise ஓ you. ஆச்சரியமான நாமமே, Lord, you are the wonderful உம்மை துதிக்கிறோம், name. துதிக்கிறோம் Lord, we ஆண்டவரே. praise you. ஓ We ஹalleluya. worship you. உம்மை Yes, Lord துதிக்கிறோம், Jesus, ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah, Master. We give you உம்மை praises. துதிக்கிறோம் ஆண்டவரே. We give you glory, O நீரே வழியும் Master. சத்தியமும் ஜீவனுமாய் Lord, for you are the இருக்கிறீரே. way, the truth, and the உம்மை life, O அல்லாமல் யார் உண்டு ஆண்டவரே Master. சுவாமி. Without you, there is no one, O உம்மை Master. அல்லாமல் யார் உண்டு Lord. ஆண்டவரே. Who is there without உம்மை போல இந்த you? உலகில் ஒருவரே இல்லை There is no ஆண்டவரே. one like you, Father, in ஒருவரே this தேவன் world. சுவாமி. You alone நீர் are ஒருவரே Father, இரட்சகர். You alone நீர் are ஒருவரே Father, உன்னதர். our Redeemer, Lord நீர் ஒருவரே Jesus. பரிசுத்தர். You alone are நீர் holy, ஒருவரே O தயவுள்ளவர். Master. You alone நீர் are ஒருவரே Father, அன்புள்ளவர். all full of நீர் love. ஒருவரை சிறந்தவர். Lord, you are நீர் ஒருவரை great. பெரியவர் ஆண்டவரே. You are great, எங்களுக்குள்ளே O வாசம் Master. செய்கிற தேவன் அவர் பெரியவர். Lord, the one who is எங்களுக்குள்ளே in வாசம் amongst our செய்கிறவர் அவர் midst, உண்மையுள்ள the one தேவன். who lives within us அவர் is உண்மையுள்ள greater. தேவன். He's a அவர் living, உண்மையுள்ள truthful தேவன். God. ஹalleluya He is a ஹalleluya truthful God, ஹalleluya O Father, Lord. We ஹalleluya lift you ஹalleluya. up. Lord, you are அவரை போல majesty, யாரும் O இல்லை. Father, Lord. அவருடைய You அன்பு are King of உண்மையுள்ள kings. அன்பு. Lord, there's no one else அவருடைய அன்பு like ஒரே you. அன்பு உண்மையுள்ளது. Lord, your unconditional love Hallelujah, is true, O hallelujah. Master. காற்றையும் காணமாட்டாய். ஹalleluya. Yes, Lord எங்களை அக்கினியில் Jesus, we கடக்க செய்தார். praise you. ஆறுகளை கடக்க செய்த தேவன். ஹalleluya. எங்களை அவர் இன்னுமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Lord, till Oh, today, hallelujah, O Father, Lord, you hallelujah, have been hallelujah. great, O Master. ஜீவ நதியே உம்மை நாங்கள் Yes, Lord உயர்த்துகிறோம் Jesus, ஆண்டவரே. Lord, you are the living water, O வற்றாத Master. ஜீவனூற்றே உம்மை நாங்கள் Lord, you are the துதிக்கிறோம். living flow, O Father, உம்மை Lord, we உயர்த்துகிறோம். praise Thank you. you, Lord, we Jesus. lift your name on high, O உம்மை நாங்கள் Father. You are above all ஸ்தோத்திரிக்கிறோம். names, O Master, Lord Thank you, Jesus. Jesus. You are above all Thank you, names, O Lord. Master. Thank you, Lord. You are King of kings, Lord Thank you, Jesus. Yes, O Father. Thank you, Jesus. Thank you, Yes, Lord Lord. Jesus, we praise you. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control. Every situations that has troubled my mind, all my cares and burdens unto you I roll. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control. Every situation that has troubled my mind, all my cares and burdens unto you are Jesus, 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 Jesus. Father, Father. அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக. Oh Spirit, Spirit, Spirit,
Spirit, Spirit, Spirit, Spirit. உந்தன் ஜீவ ஊற்று என்னில் பாயட்டுமே, உந்தன் ஆவி என்னில் தங்கியாளட்டுமே, எந்தன் சிந்தை தாக்கும் எந்தன் சூழ்நிலையில், எந்தன் மாறம் காவலைகள் வைத்து விட்டேன். உந்தன் ஜீவ ஊற்றில் என்னில் பாயட்டுமே, உந்தன் ஆவி என்னில் தங்கியாளட்டுமே, எந்தன் சிந்தை தாக்கும் எந்தன் சூழ்நிலையில், எந்தன் பாரம் காவலைகள் வைத்து விட்டேன். இயேசு, 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 இயேசு. அவர் நோக்கி கூப்பிடுமா? தந்தையே, தந்தை, தந்தை, ஆவியே, 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 ஆவியானவரே. ஒரு விஷயம், ஆவியே, 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 ஆவியானவரே. Father, 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 Spirit, 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 Spirit. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control in every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Let your living water flow over my soul. Let your Holy Spirit come and take control in every situation that has troubled my mind. All my cares and burdens unto you I roll. Jesus, Jesus, Jesus. Father, Father, Father. Spirit, Spirit, thank you, Lord Jesus. ஆவியானவர் மத்தியில் ஆசீர்வாதப்படுகிறார். Thank you, Jesus. இயேசு, இயேசு, இயேசுங்கிற நாமத்தை கூப்பிடுமா? இயேசுங்கிற நாமம், இயேசு. ஓ இயேசு, இயேசு, இயேசு. அவர் ஒருவரே இயேசு, அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். Thank you, Lord. தந்தையே, ஓ தந்தையே, தந்தையே, ஆவியே, 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 ஆவியானவரே.
எந்தன் பாரம் எந்த பாரம் கவலைகள் வைத்து விட்டேன். உந்தன் ஜீவ ஊற்று, உந்தன் ஜீவ ஊற்று என்ன பாயட்டுமே. உந்தன் ஆவி என்னில் தங்கி ஆளட்டுமே. எந்தன் சிந்தை தாக்கும் எந்த சூழ்நிலையும் உந்தன் பாரம் கவலைகள் வைத்து விட்டேன். இயேசு 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 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு தந்தையே 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 தந்தை ஆவியே ஓ ஆவியே ஆவியே ஆவியானவரே ஜீசஸ் Oh Jesus, call upon to His name, call upon to His name, Jesus, call upon to His name, hallelujah, Father, oh Father, 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 Spirit, oh Spirit. கூப்பிடும் ஆவியே Thank you, Lord. எத்தனை போராட்டங்கள், Lord, how many struggles, எத்தனை நிந்தைகள், Lord, how many எத்தனை கண்ணீர்கள், how many tears. Thank you, Lord Jesus. Lord, Thank you, Lord Jesus. Lord, we thank you. எங்களுக்கு தந்தையாய் இருக்கிறபடி உமக்கு நன்றி ஆண்டவரே. We thank you because you are our Father. எங்களுக்கு நீ தகப்பனாய் இருக்கிறபடி உமக்கு நன்றி. Because you've been our Father, Lord, we thank you. Yes, Lord Jesus. Hallelujah, hallelujah. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. There is no one like you. உம்மை போல நேசிப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. There is no one to love me like you do, O Master. Thank you, Jesus. We thank you. Thank you, Lord. Thank you, Lord. எங்களால் முடியாத பலத்தியான எங்களால் முடியாத காரியங்களை சுவாமி Lord, நீர் எங்களுக்கு செய்து முடித்தபடியால் உமக்கு நன்றி. Things that we cannot do on our own, oh Father, you have done இந்த for us. பலத்திற்காக நன்றி. Thank you for the strength, oh Father, that you've given us. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது உம்முடைய கிருபை ராஜா. Lord, the reason we stand today is purely by your grace, oh நாங்கள் ஜீவனோடு இருப்பது அது உம்முடைய கிருபை. Lord, it is your grace that we are still alive today. We thank you. எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. Lord, we thank you for hearing our prayers. எங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடுவதில்லை சுவாமி. Lord, you never walk us, let us walk in shame. The righteous will never be walking in shame. The righteous won't be shamed. Hallelujah. Hallelujah. எங்களை காக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரம். Lord, we thank you for you protect us. எங்களை தாங்குகிறபடியா உமக்கு நன்றி சுவாமி. Lord, you hold on to us, oh Father, we thank you. நீர் ஒருவர் உயர்த்தப்படுவீராக ராஜா. Lord, let you alone be lifted high, oh Father. உந்த நாமம் மேன்மை போல் Lord, your name is so beautiful, Father. There's no one else like yours, oh Father. Thank you, Jesus. We thank you, oh Master. Thank you, Lord Jesus. We thank you, Lord. Thank you, Lord. Thank
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Oh, Lord hallelujah. Jesus. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வதுதான், உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நிறைய இதய துடிப்பு, நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு விருப்பம் போல் நடத்துகிறீர், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. Thank you, Lord. ஆமாம் ஆண்டவரே, எங்கள் தேவை ஒன்றை நீர் மாத்திரம்தான் சுவாமி. Lord, all our need is you, Master. Thank you, Lord. நீர் ஒருவரை வேண்டவர் சுவாமி. Lord, you alone are worthy to be lifted high, O Master. எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறபடி உமக்கு Lord, we நன்றி. thank you that you're among us, the Father, Lord Jesus. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு சுவாமி. Lord, we have nothing without you, Master. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Holy Spirit.
Yes, Lord Jesus, we thank you. உம்மை போற்றுகிறோம். Lord, we praise you. நீர் ஒருவரே இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. Lord, may you alone be magnified and exalted. எல்லா in this துதிக்கும் place. கனக்குமுக்கும் பாத்திரராகிய ஒருவர் நீர் ஆண்டவரே. Lord, you alone are worthy of all glory and honor, O Master. உமக்கு எல்லா சகல துதியும் கனமும் நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we give you all glory and honor. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. In the name of Jesus and his worthy blood we pray. ஆமென். Amen. யாவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். Let's all be seated. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிய வாழ்த்துக்கள். Bring happy greetings to you all in the name of Jesus Christ. இன்றைய தினம் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்க போகிறோம். We're going to see few things from the வேதம் இருக்கிறவர்கள் மாற்கு 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். If you have the Bibles, please turn your Bibles to Mark chapter 10. இந்த மாற்கு 10ஆம் அதிகாரத்திலே இயேசு 2 பேரிடம் வந்து தனிப்பட்ட முறையில் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. So in this chapter we could see that Jesus Christ comes to 2 different people personally and he is asking them, what is it you want me to do for you? இந்த 2 கதையை நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see these 2 stories. Can I take the other slide please? Okay, thank you. Okay. மாற்கு 10ஆம் அதிகாரம் நாங்கள் திரும்ப வருவோம். இதுக்கு 36ஆம் வசனத்திலையும் 51ஆம் வசனத்திலையும் ஒரே அதிகாரத்தில் 2 வித்தியாசமான ஆட்களிடம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். So we could see that in Mark chapter 10 in verse 36 and in verse 51 he's asking 2 different people the same question. He's asking is, what is it you want me to do for you? சரி, தமிழில் நாங்கள் கேட்க போகிறோம் என்றால் என்ன இது fonts இல்லையே. So if we're going to ask this in Tamil, what is that? No fonts there. Okay, can somebody put it to the Bamini fonts please? Okay, right. Okay, சரி, நாங்கள் பார்ப்போம். அதுக்குள்ளால இந்த 10ஆம் அதிகாரத்தில் முதல் இந்த 2 கதைகள் 10ஆம் அதிகாரத்திலே தான் உள்ளது. So these 2 stories are in the same chapter, chapter 10. ஒருவனிடம் வந்து கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. One person coming to Jesus and asking, what is it you want me to do for you? அவர்கள் கேட்டதுவோ மிகவும் ஒரு படி மேலாக தான் இருந்தது. So he asked them one step above than what he expected. மற்றவன் கேட்டதோ முக்கியமான ஒரு காரியத்தை கேட்டான். But the another person asked a very important question to Jesus. Thank you very much. Okay, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். So what do you want me to do for you? Okay, இந்த கேள்வியை நான் இன்றைய தினம் உங்களிடம் கேட்க போகிறேன். Even this question I'm going to ask you all today. நீங்களும் சபைக்கு வந்து உட்கார்ந்திருப்பீங்க தான், உங்களோட மனதுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். You might be seated in this place. Even in your thoughts there might be so many things going on. வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள், வேண்டுதல்கள் உங்களுக்கும் இருக்கும். Even so many desires and expectations are in your mind. இதே கேள்வியை தான் ஆண்டவர் உங்களிடம் கேட்கிறார். Even today Jesus is asking you, what do you want me to do for you? மக்களே, மகளே, மகனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று My dear son, my dear daughter, even Jesus is asking you, what do you want me to do? சரி, நீங்க என்ன கேட்பீங்க? What you will ask him? சரி, எனக்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க கேட்க சொன்னா நீங்க பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க தானே. So if I tell you to ask Jesus, you might have a long list. அதுதான் மனுஷ குணம் தானே. That is a person's character. நாங்கள் எங்கட ஆசைகள் கூட. Even that's what our desires. கேட்க சொன்னா அப்படியே விடாம கேட்டுக்கொண்டிருப்போம். So if we start asking Jesus, we might be asking so many things. சில வேளைகள்ல ஆண்டவர் கேட்பார், ஓகே இதெல்லாம் இருக்குது, ஓகே now இன்றைய தினம் நான் ஒரு வேண்டுதல் தரப்போறேன், முக்கியமான வேண்டுதல் என்ன என்று கேட்டால் என்ன கேட்பீங்க? So if Jesus is asking, I will give you, but ask a very important one that you want. மற்றத அடுத்த முறை கேட்கலாம். The rest of the things you can ask another நீங்க time. என்னத்தை கேட்பீங்க? What you will ask. அதை அடிப்படையாக வைத்து தான் இன்றைய நான் பேச போறேன். Based on that I'm going to speak to you. ஒருவனிடம் கேட்டார், அவன் கேட்டதோ வேற எங்கேயோ வேற மாதிரி இருந்தது. So one person asked something that is different. அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு பதில் அளிக்கவில்லை. So God didn't answer to him. இன்னொருவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக முக்கியமானதை கேட்டான், அவனுக்கு ஆண்டவர் பதிலளித்தார். So another person asked a very important
thing from bottom of his heart. So God answered him. அப்ப கேக்குறது தப்பா? Is it wrong to ask questions? ஆண்டவர் சொன்னார் கேளுங்கள் தரப்படும் என்று. So he says if you ask you will receive it. சொல்லிட்டாரப்பா, நாங்க என்ன செய்வோம்? So கேட்டு Jesus தள்ளுவோம். already said, ஓகே, you can எதுனாலும் ask பரவாயில்ல. so many ஐயோ things. நாங்க சரியோ பிள்ளை எங்களுக்கு நிறைய நேரங்களில் தெரியாதுங்க. Whether it's நாங்க right or கேட்டு wrong, தள்ளுவோம் ஆண்டவரே இது. we may ask so many questions and ask him and you will receive it. You might சரி, be சில thinking. வேளை பிள்ளையாண்டா ஆண்டவர் திருத்துவார். But if it's wrong, God will ஏன்னா correct வேதத்துல it. சொல்லி இருக்கு பல இடங்கள்ல ஆண்டவர்ட்ட சித்தப்படி கேட்க வேண்டும். So in many places in the Bible, it is written that you might ask in the will of சில God. நேரங்களில் சொல்லப்பட்டு எங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் கேட்கக்கூடாதுன்னு கூறப்பட்டு So சுய இச்சையில கேட்கனால தான் எங்களோட வேண்டுதல் அளிக்கப்படவில்லை என்று யாக்கோபும் சொல்லியிருக்கிறார். Even James, we could read that you should not ask everything. It might be from your own desires or lust. வேதத்திலும் எப்படி கேட்க வேண்டும் என்ன கேட்க வேண்டும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. There are actually discipline or ordinance you could see from the Bible that what you should ask and what you சில should not வேளையில ask. ஆண்டவரிடம் கேட்டுட்டு அவர் சொல்றதுக்கு முதலே நாங்க என்ன சொல்லுவோம், நாங்கள் கட்டளை எடுக்கிறோம், we decree and declare ன்னு நாங்களே சொல்லிடுவோம். So as soon as we ask, we say we decree and declare it that you should answer this request. Be careful about that. So you need to be very, very careful சரி, about சில பேர் நாங்க that. சொல்லுவோம் எங்க விசுவாசத்தினால அறிக்கை எடுக்கிறோம், நாங்க அறிக்கை எடுக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு சரி வந்துடும். By faith we are declaring it and confessing it. Definitely God will answer it. இதுல ஒரு இடத்துல நாங்கள் பார்ப்போம், ஒரு இடத்துல அவன் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் எடுத்து கடைசியா சொல்றான், மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். So in one place he answers the praise and he said that your faith has saved you. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்றால், நான் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதை விட ரைட் அவர் என்னைய பார்த்து மகனே மகளே உன் விசுவாசம் உனக்கு இது பதிலளித்தன்னு சொன்னால் God will be happy, I will be happy. So rather than me saying my faith has been, I'm confessing it and I will receive it, rather than that you should expect Jesus to say your faith has saved you. விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் உள்ளது. So it is in Romans chapter 10 that we need to confess our faith to Jesus. What is that we have to confess? ரட்சிக்கப்படுகிறவர்கள் வாயினால அறிக்கை செய்து இதயத்தில் நம்ப வேண்டும், ரட்சிக்கப்பட்டு தான் கூறப்பட்டிருக்கு. He says by faith through grace you've been saved. So by faith you need to confess it to Jesus. வேதத்தை அரைகுறையாக அங்கால இங்காலாம் இன்டர்பிரட் பண்றவங்க, பிள்ளையா இன்டர்பிரட் பண்ணுவாங்க, இந்த வசனம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எடுத்து எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க எல்லாம் நடந்துருன்னு சொல்லுவாங்க. Some people meditate upon this and a lot of people say that just confess it you will receive everything. ஆகவே தான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் நான் சொல்றேன். That's why we need to be very careful in what we ask. ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும், முன் விசுவாசம் மகனே மகளே, ரைட். So Jesus should say your faith my daughter my son has saved you. சரி, இந்த அடிப்படையில் நாங்க ரெண்டு பேரை பார்ப்போம். On the basis of this we're going to see these two different person. ஓகே, இது முதலாவது மாற்கு 10ஆம் அதிகாரத்தில், மாற்கு 10ஆம் அதிகாரத்தில் first person we could see in Mark chapter 10 verse 36. ஓகே, இன்னும் அது எல்லாத்தையும் மாத்திருங்க பாப்போம் இந்த ஃபோன் சார். ஓகே ரைட். இது முதல்ல ஆண்டவர் ரெண்டு சீஷர் ரெண்டே வாரார். இங்கிலீஷ்ல ரைட். So two disciples is coming to Jesus Christ. ரைட். அவங்களோட ரெண்டு பேரோட பேர் வந்து யோவானும் யாக்கோபும். Two people's names were John and James. ஆண்டவரே உம்மிடம் நாங்க ஒன்று கேட்கணும்னு சொல்றாங்க. They saying I'm going to ask something from you Jesus. Nothing wrong in that. அதுல பிழை இல்லை. நாங்க There's nothing wrong in asking questions. நாங்கள் வேண்டுறோம் நீங்க எங்களுக்கு செய்யணும்னு சொல்றது ஒரு பிழை இல்லை. There's nothing wrong that I'm asking you. சரி, அப்ப ஆண்டவர் கேக்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? So Jesus is asking what do you want me to do for you? Wonderful தானே? Wonderful. ஓகே. It's a wonderful question to ask Jesus. இப்படி கேட்கிற நேரத்துல அவங்க என்ன கேட்டாங்க? So when what did they ask to Jesus Christ? அவங்க என்ன சொல்றாங்க என்றால் தங்களோட தாயை அனுப்பி, முதல்ல ஒரு விஷயத்தில் கூறப்பட்டிருக்குது, தாயை அனுப்பி தான் கேட்குறாங்க. So in one gospel we could read that they're sending the mother to ask this question. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நீர் மகிமையில வரும் பொழுது நீர் ராஜ்யத்தில் பரிவாரம் பண்ணுவீர், வலது பக்கத்தில் ஒருதனும் இடது பக்கத்தில் ஒருக்கணும் இருக்கணும்னு கேட்குறாங்க. So one is asking when you come in glory that you should have one on your right hand side and one on the left hand side. சரி, நீங்க ஹானஸ்டாக சொல்லுங்க, உங்களோட மனதை தொட்டு கேட்க சொல்லுங்க, இவங்க கேட்டது சரியா பிள்ளையா? So touch your heart and think whether he asked the right question. Right. Is it right request or not? ஆண்டவர் என்ன செய்யணும் கேட்குறா, இவங்க இப்படிதான் சொல்றாங்க, நாங்க உங்களோட மகிமையில நீங்க வந்து ஒருதன் வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும். So they are asking I want to be on the right hand side and the other person is asking I want you to be on the left hand side when you come in glory. இவங்களை பொறுத்தவரையில தன்னுடைய ஸ்டேட்டஸ் அல்லது தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய பெருமை, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. So we could see that they're giving importance to the status and they pride. Ready? Okay. Can you put the slides please? Okay, right. Okay. இவங்க அதுக்கு கொடுத்தனால ஆண்டவர் இவங்களை கொஞ்சம் சரியா பேச விட இல்லை. So because God has given this request, he didn't even allow them to ask the question properly. Okay, other slide. Okay, right. 35 இந்த 35 ல இருந்து 40 வரை. Let us all read
chapter 10, verse 35 onwards. onwards. இந்த நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரெண்டு சீஷர் பின்னால் ஒளிஞ்சிருக்கிறாங்க. யார் ரெண்டு சீஷர்? So you could see that two disciples were hiding behind, யோவானும் யாக்கோபும். John and James. யார் அனுப்புகிறாங்க? You know who sent them? Who they ஆண்டவர் sending? சில நேரம் பிஸியா இந்த அம்மாவை அனுப்பி கேட்குற இது எங்களோட ஃபேமிலியில் நிறைய இருக்குது தானே. So you could see that they're sending the mother to ask the question. அநேகமான ஃபேமிலியில் ஃபாதர்மார் கொஞ்சம் மிலிட்ரி ஆக்கள் மாதிரி. So if you look at the father, they're very tough. அப்போ யார் அனுப்பினாங்க கேட்போம்? So they thought that they could send the mother to ask. கூல் பண்ணி ரைட் அன்றைக்கு பார்த்து தான் அம்மா வந்து முத்தம் கொடுத்து நல்லா கூல் பண்ணி அம்மா போயிட்டு இதை போயிட்டு சொல்லுங்க அப்பா கிட்ட எனக்கு இது வேணுமென்று அனுப்பி விடுவாங்க. So they would have kissed the mom and they would have hugged her and embraced her to go and ask this question. அதே தான் இங்கே யோவானும் யாக்கோபும் செய்கிறாங்க. That's what James and John is doing in அம்மாவை this அனுப்புறாங்க. incident. இந்த கத்தோலிக்ஸ் இந்த மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. That's what the Catholic priests are doing. ஆண்டவர் பிஸி அம்மாவை அனுப்பி கேட்போம். So even they thinking that they could send the mother because Jesus is busy. குடும்பத்திலே அதுதான் நடக்குது. ஆகவே அவர்கிட்ட அப்படி தான் கேட்போம் இருக்கிறாங்க. So that's what's happening in the family. So they thinking they could அவங்கள send the விடுங்க. mother to ask the request. இவங்க கேட்ட கேள்வி பிழையானது. Do you think the question they asked is wrong? விண்ணப்பம் பிழையானது. Do you think the request is wrong? ரைட். அவங்க கேட்குறாங்க என்றால் ஆண்டவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கணும். So they are asking that one should be on the right hand side, the other on the left. ஆண்டவர் என்ன பதிலளிக்கிறார்? So what Jesus is replying to this? இயேசு அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. So he said to them, you do not know what you ask. You do not know what you are asking. நீங்க வேண்டிக் கொள்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. Jesus said to them, you do not know what you ask. இப்போ இதில இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? So what you can understand from this? அவங்க கேட்டது இயேசுக்கு பிடிக்கல. So that means Jesus Christ did not like the question they asked. You asked the wrong thing. They asked the wrong request to Jesus. உங்ககிட்ட இன்னொன்று நான் கேட்க போறேன். So therefore I'm going to ask you another. பிழையான வேண்டுதல் இருக்கிறதா? Do you think any bad requests are there? நான் சொன்னேன் முதல்ல ஒரு கதை பிழையான வேண்டுதல், மற்ற கதை சரியான வேண்டுதல். So you could say that one story is asking the wrong request, the other one is the right நீங்க request. வேண்டிக்கிறது என்னதென்று உங்களுக்கே தெரியல. You don't even know what you're asking. அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க, ஜான் ஜேம்ஸ், ஓகே, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஞானத்தை நீங்கள் பெறவும், ஞான ஸ்நானம் என்று இங்கிலீஷில் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். They said to him, we are able. So Jesus said to him, you will indeed drink the cup that I drink, and with the baptism I am baptized with you will be baptized. சரி, You will be baptized. இது அவர் சொல்றாருன்னா இங்க பாருங்க, நீங்க கேட்குற என்னன்னு தெரியல, நான் ஒரு பாத்திரத்தில் குடிக்க போறேன். So he's saying that I'm going to drink from a cup. நான் ஒரு ஞான ஸ்நானத்தை பெற போகிறேன். I'm going to receive a baptism. உங்களால் அது முடியுமா? Will you able to get that? இது என்னங்க இந்த பாத்திரம் ஆண்டவர் பருக போகிறார்? என்னங்க இந்த ஞான ஸ்நானம் ஆண்டவர் What எடுக்க is this போகிறார்? drink that Jesus is going to drink? What is the baptism that he's going to take? Any answer? Anybody? Any guess? ஏதாவது பதில் இருக்கிறதா? Any answers? எனக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதை நான் பருக போகிறேன். ஓகே, So I have a திரும்ப cup, திரும்ப I'm going to சொல்லியிருக்கிறார். drink from it. Again and again he A cup is there for repeatedly me is saying this. and the baptism I'm going to go through that. So he's saying that I'm going What is to that? drink from a cup and a baptism that I'm going to take. மரணம், அவருடைய மரணம், சிலுவை It is a மரணம். death. Very good. Okay, It is a crucifixion. tough thing. Okay, It's a very tough thing. உங்களால் அந்த ஞான ஸ்நானத்தை பெற முடியுமான்னு Will கேட்கிறார். you able to receive that baptism? இவங்க என்ன சொல்றாங்க? What are they saying here? அதுக்கார்கள் கூடும் என்றார்கள். They said, yes, we are able. சரி, நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்க குடிப்பீங்க, நான் பெரும் ஞான ஸ்நானத்தை பெறும். ஆனால் வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருக்கிறது அதை பற்றி சொல்ல முடியாது என்று சொல்லிட்டார். But he says that, but you cannot sit on my right hand or on my left. சரி, அப்படின்னா எத்தனை ஞான ஸ்நானங்க இருக்குது? So how many baptism are there? How many baptisms are there? Anybody? யாராவது? Two baptisms. ஒரு baptism தான். Okay. There's Right. one baptism. அப்ப அந்த இவர் ஆண்டவர் என்ன இந்த ஞான ஸ்நானம் சொல்றாரு இதுல சிலுவை So what மரணத்தை? Jesus Christ is denoting in this passage, what baptism is this? ஓகே, இத பத்தி நான் கடைசியா பேசுறேன். ஓகே, So I'm going to speak to it's you not about the main this. topic of my thing. ஏன்னா இதில் வர்றனால I have to give some explanation. I'll give the biblical explanation later. ஓகே, சரி, இவங்க கேட்டுக்கொண்டது இப்படியானது. அப்ப இயேசு என்ன சொல்றாருன்றோ, உமது மகிமையில் ஒருவன் இருக்கிறதுக்கு அவன் சொன்னது என்றால் யாருக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார் ஒழிய I won't answer this question. So whoever God has prepared that, God will provide it to them. இதில் ஆண்டவர் இந்த சீடனுக்குரிய சில சீர்களை
சில கட்டுப்பாடுகளை பற்றியும் பேசுகிறார். So here we could see that Jesus Christ is giving think about the disciples disciplines. ஏனென்றால் மற்ற சீசர்லாம் கோவிச்சுக்கிட்டாங்க. Because the other disciples were sad about that. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்கன்னா எங்கட பாடு என்ன? So they might be thinking that because just 2 disciples are here, so what will happen to the rest? இயேசு என்ன சொல்றாருடா? So what Jesus is saying here, எவனாகிலும் ரைட் 44ஆம் வசனம், முதன்மையா இருக்க விரும்பினார் அவன் எனக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். அதுதான் இந்த நிறைய சேவை செய்யறவங்களுக்கு இன்னொரு தமிழ்ல இருக்க அழகான பெயர் ஊழியம் செய்யறவன், servant. So verse 44 we could read, and whoever of you decide to be first shall be slave of all. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக திரும்பவும் சொல்றார் தன்னை மரணத்தை பற்றி, தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். For even the Son of Man did not come to be served, but to serve, and to give his life a ransom for many. சரி, இங்க பாருங்க, எங்களுக்கு இருக்க பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பெருமையும் அந்தஸ்துகளையும் நாங்கள் நோக்கிறவர்களா இருக்கிறோம். இது மனித சுபாவம். If you see the character of a man is that they'll think about so much about their status, and that is a pride for them. எப்பயாவது நாங்கள் எங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்வோமா? Will you ever accept our mistakes? மற்றவரை தான் குற்றம் படுத்துவோம். We always criticize and others, and பல நேரம் நாங்கள் ஜெபத்தில் ஒருபடி மேலே சென்று, ஆண்டவரே எனக்கு இந்த ஆள் இப்படி சொல்லிவிட்டார், நீர் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. So even in our prayers what we do is we go one step further and we ask God, this person has done this to me. ஏன் இந்த மாதிரி ஜெபம் பண்றோம்? எங்கட பெருமை எங்கட மனதுக்குள்ள ஒன்று பட்டுட்டு, நான் யார், அவங்க யார், எனக்கு இப்படி சொல்லலாமா என்று ஒரு பெருமை. இவங்கள மாதிரி தான் பெருமை, அந்தஸ்து, ஸ்தானம் இதெல்லாம் வார நேரம் சில நேரம் எங்கட மனது கூட குடம்பி நாங்கள் என்னத்தை கேட்குறோன்னு தெரியாம சில பேர் இந்த யோவான் யாக்கோபு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. So what we do is we normally get confused because of our own pride. We ask God, this person has done this mistake, so we just go one step further and ask God. பல நேரங்களில் குடும்பங்களிலும் சபைகளிலும் பிரச்சனை வர்றதுக்கு இதான் காரணம். This is a reason why we see problems in our churches and in our families. நானா நீயா? Is it me or you? யார் பெரியாள்? Who is யார் சொல்றதை யார் கேட்கணும்? So who will listen to who? அந்தஸ்து, ஸ்தானம், பெருமை, our status, our pride. இது எல்லாருக்கும் வருங்க. Everyone will receive this habit. ஊழியக்காரருக்கு வருமா? Do you think the servant of God will have this? இந்த தலையாட்டுறாங்க சில பேர். Some people are nodding their head and saying, ஐயோ எனக்கு நிறைய நேரம் வந்திருக்குங்க. So I have seen this in. அப்ப நாங்க என்ன செய்யணும்? இதை நாங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை ஆண்டவர் மாதிரி எங்களை தாழ்த்தி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து அதை கேட்ட வண்ணம் நடக்க So we வேண்டும். need to repent and ask forgiveness to God, and then we need to correct ourselves. சரி, இங்க இவங்க என்ன கேட்குறாங்க? சிங்காசனத்தை போட்டு ரெண்டு பக்கம் இருக்க பார்க்குறாங்க. So here we could see that they place a throne, and on both sides they want that place. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சிலுவைக்கு பிறகு எனக்கு பக்கம் ரெண்டு சிலுவை தொங்கும், ரைட்? அதில் வரதா யாரான்னு கேட்குறாங்க. So but Jesus Christ is answering to them that I will be crucified on both sides of my cross. நோ 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 ஆண்டவரே, எனக்கு தேவை சொகுசு, அந்தஸ்து, ஸ்தானம் இவைகள் தான். சிலுவையை வேற யாருக்காக கொடுத்துரும். So they were thinking that we don't want this cross, we want to be in a good status and glory right next to you. சில வேளையில் நாங்கள் கேட்கும் காரியங்களுக்கு பின்னாக அதனோடு சேர்ந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதுக்குள்ள நாங்கள் செல்லணும் என்றால் சில நேரங்களில் இந்த ஆண்டவர் சென்ற ஞானஸ்நானம் மாதிரி சிலுவை மாதிரி சில காரியங்களுக்கு இருக்கும். So there might be so many conditions before we receive what we ask. Things like we need to be crucified before we receive it. So we need to follow that. சிலுவை மரணத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? ஞானஸ்நானம். So what is the name that is given to crucifixion is baptism. அந்த ஞானஸ்நானத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. So another name definition for this is, அதுக்கு நான் பிறகு வரேன். I will come back to that later. அடுத்த மனுஷனுக்கு நாங்கள் போவோம். Let us go to the next man. இவன் பாசிட்டிவ். ஓகே, இவன் வந்து நான் இவ்வளோ நேரம் பேசுறது என்னங்க வந்து காலையில் வந்து நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவாக பேசுங்களேன்னு சொன்னால் இந்த இது பாசிட்டிவ். ஓகே ரைட், இதில் நன்மைகள் இருக்கிறது. So he's speaking positively, is an optimistic person. சரி, யார் இந்த மனுஷன்? So இவங்ககிட்ட ஆண்டவர் கேட்ட உனக்கு என்ன வேணும்னு. So even to him Jesus is asking, சில what you படத்தை want பார்த்தே from me? சொல்லுவாங்க, looking at the picture some people can tell who is this man. பத்திமேயு, very good. It's a Patimus you could see here. ஓகே ரைட், பத்திமேயும் அவன் குருடன், கண் தெரியாதவன், பிச்சைக்காரன். So Patimus is a blind man, he's beggar, and you could see it here. இவனுக்கு தேவையானது என்னன்னு ஆண்டவருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். So Jesus know what he wants, and also Patimus know what he இவங்கிட்ட வந்து wants from ஆண்டவர் கேட்கிறார், Jesus. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? So even to him Jesus is asking, what you want me to do for you? அதனால தான் ஜெபத்துல எல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யறார்? மகனே மகளே கேளுன்னு சொல்றார். கேட்கணும் So நாங்க. even though Jesus knows, even before you go to prayer, but still he's asking, ask me, you will receive it. சரி,
அப்ப இவன் என்ன கேட்டான்? இவன் So what did பதில் he ask? என்னவென்றால், What is the ஆண்டவரே answer? நான் பார்வையடைய வேண்டும். Can you tap He the says, other Lord, slide, please? I Okay. want to see. Tap to the other slide. Okay. Okay. So he was blind and then he saw. He was blind, now he could see. Right. நாங்கள் மாற்கு 10ஆம் அதிகாரம் 46 தொடக்கம் 52 வரை பார்ப்போம். Let us all read from Mark chapter 10 verse 46. சரி, இவன் இயேசுவை Onwards. கண்டு சத்தம் போடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போடுகிறான். So you could say he crying out loudly saying, Son of David, have mercy on me. பக்கத்தில் இருக்கவங்களாம் அதட்ட தொடங்கினார்கள். So the people who were next to them, இவன் விட்டானா? did he leave? விட இல்ல. He அவன் என்ன still செய்றான்? asked. தாவீதின் குமாரன் முன்னர் சத்தம் போட்டதை விட கூடுதலா பேசுறான். So even more he's crying out to God saying, Son of அவன் David, சத்தம் have போடக்காட்டி mercy ஆண்டவர் on me. பார்த்துட்டு இருக்கிறார். So he's even Jesus is listening to this cry. சில நாங்க கூட ஒரு முறை கேட்டா 2 முறை கேட்டா ஆண்டவர் சில நேரம் கேட்காத மாதிரி இருப்பார். So even us, when we ask 1 or 2 times, twice, அவருக்கு எல்லாம் he will கேட்கும். not நாங்க listen. கேட்கும் போதே அவருக்கு தெரியும். So he knows everything சில before we வேளை even நாங்களும் ask. இந்த குருடனை போல 2 முறை 3 முறை சில வேளை ஆண்டவரிடம் வர வேண்டி இருக்கும். So even us, we need to go 2 or 3 more times to God to ask. ஆண்டவர் என்று கேட்பார். But God will hear. மகனே மகளே, He will say, Son, my நான் daughter, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று what விரும்புகிறேன். do you want me to do for you? He will ask. சரி, நீங்க தான் அந்த பத்திமை குருடனா இருந்தா நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? If you were the Patimus, the blind man, what would you do? நானா இருந்தா இப்படி தான் கேட்டிருப்பேன். ஓகே, If I was நாங்க மனுஷர்கள் தானே. If I was him, I would ask wait, this. எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது. I would say, wait, நீ I have விட்டினா many திரும்ப உங்களை requests. பிடிக்க கஷ்டம். நான் என்ன கேட்க போறேன்டா? If I leave you now, I will not get hold of கண் you. பார்வையடையணும். I need to be seen. என் தொழில் மாறணும். எனக்கு நல்ல ஒரு பெரிய வீட்டை தாரும். So my job should change. I நல்ல need to காரை get a தாரும். big house, a big என்னை car, a good பணக்காரனாக்கும். car. Make me a செழிப்பை wealthy தாரும். person. Give me இனிமே நான் இந்த prosperity. தொழிலுக்கே போக கூடாது. I don't want to go back to my own job. இன்னும் என்னென்னலாம் கேட்டிருக்கலாம். So we could have asked so many things. அவன் அது ஒண்ணுமே கேட்கல. But he didn't ask இது that. கேட்கறது பிள்ளையா? Do you think is it wrong to ask? சுகந்தாரும் பெலந்தாரும் பணம் தாரும் கேட்கறது பிள்ளையா? Is it wrong to ask, give good health, money, nothing wrong in that. status? Is nothing wrong in that. ஆனால் அவன் என்ன கேட்டான்? But what did he ask? முதன்மையானதில் முதல்ல போட்டான். He put the primary thing, important thing பாருங்க. at first. 10,000 காசு இருந்தும் வீடு இருந்தும் கண்ணிலாட்டி என்ன பிரயோஜனம்? So even though you might have 10,000 pounds and a house, what is the use of it if you See, don't இந்த see, குருடனுக்கு if you cannot தெரியும் see and blind? எது முக்கியத்துவமோ அதை மேல போடுறது. This blind man knew what is important, therefore he put that in the first இதுதான் place. நிறைய ஜனங்களுக்கு தெரியாத காரியம். That's what is not many people are knowing ஆண்டவர் this. கேட்டா அந்த லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றது, பின்னால இருக்கிறது முன்னால போடுறது, தேவையில்லாத முன்னுக்கு போடுறது, தேவையானதை மறந்துடுறது. So even Jesus knows that you might even forget what should be placed at the front. You might put things in front which is not even See, important to you. இந்த கரெக்ட் டெவலப்மெண்ட் ஆக்கள் சொல்லுவாங்க என்றால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு, நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்த்து உங்களோட வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் பார்த்து யூ ஹேவ் டு புட் முக்கியத்துவமானதுகளை மேலே போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So if you look at even to children, they teach that you need to examine, analyze your life and see what is so important to you இப்படிதான் ஒரு and put பாடத்தையும் that at the இப்படிதான் ஒரு பாடத்தையும் படிக்க வேண்டும். first. That's how we should learn. வீட்டு செலவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். So if you know the person who's looking after the finances in the family, they'll know this. அவங்களுக்கு தெரியும் சில நேரம் செலவுக்குன்னா எத்தனையோ காரியங்கள் செலவழிக்கலாம். So they know that to spend, they know so ஆனா many இது things that முக்கியமா would cause அதுக்கு தான் முதல்ல expenses. செலவழிப்பாங்க. So they will spend on things which is இது very important to them. லைஃப்லயும் பாடத்திலையும் எல்லாத்திலையும் இருக்கும் ஒரு It காரியமா. is very important in our life and also in our lesson we learn. ஆகவே தான் இந்த குருடனும் தன் முக்கியமான காரியத்தை முதல்ல சொல்ல, ஆண்டவரை நான் பார்வையடைவேன். That's why this blind man put his sight as a first thing in his ஆண்டவரை list. பார்க்கிறார். So Jesus is seeing this. அவருக்கு பார்வை கொடுக்கிறார். He's giving him the sight. சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. He says that your faith have saved you. திரும்ப அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் இயேசுவை பின்தொடர்ந்து போகிறான். So you could see that after that he is following Jesus Christ. சரி, அவன் எருசலேம் வரையும் போய் ஆண்டவருக்கு பின்னாக இருந்து அவரை பின்தொடர்ந்தான் என்று வேதமும் So சொல்லுகிறது. he gone after him to Jerusalem and he followed Jesus Christ. சரி, இது நல்ல கதை. This is a good story. ஆகையால் இன்றைய தினம் கூட ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்டார், மகனே மகளே உனக்கு என்ன செய்யண்டா பயப்படாதீங்க. So even now if Jesus is asking you, my daughter, my உங்களோட son, what மனதில் you ஒன்று want, ஓடிக்கின்றிருக்கும் இந்த நேரம். you might have this going in your mind. வாழ்க்கையிலே அது முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். That might be the very important thing that is in your life. அது உங்களுக்கு அத்தியாவசியமானதா இருக்கும். That might be essential thing in your life.
ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னு தெரியாது, ஃபேமிலி ஆட்களுக்கு என்னென்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். So the students or your family members or neighbors will not know, but you know it in your Can you change the other heart. slide please? Okay, right, okay. ஆகையால் அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே If பதிலளிக்கிறார். you ask that thing, definitely Jesus will answer. அப்படிதானே? அது அந்த நேரம் தான் ஆண்டவர் சொல்றார், கேட்டது தரப்படும், என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அதை தரப்படும், மழை அதிரும், எல்லாம் இது கீழே தான் வரும். முக்கியமானதை ஆண்டவருடைய சித்தப்படி நாங்கள் கேட்கும் பொழுது செய்வார். So everything come under that. If you ask, it will be given to you. And பாத்தீங்களா important things. எத்தனை You could கண்டிஷன்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு. So you could see so many conditions are under this இதெல்லாம் promise. தெரியாம நாங்க எதையும் அவருடைய நாமத்துல கேட்டான்னு சொல்றது அது ஒரு ஜெனரலைஸ்ட் வேர்ட். அதுக்கு பின்னால அந்த கண்டெக்ஸ்டா நிறைய காரியங்கள் இருக்குது. So if you ask anything in his name, it will be given to you, but there are so many conditions and you could read as a context from that. இங்க ரெண்டு பேரை நாங்க ஒப்பிடணும். We have to compare these two different ஒரு people. பக்கம் அவங்க கேக்குறது ஆண்டவர் கையை கட்டி நிக்கிறது, என்ன கேக்குறாங்க இவங்க. So in one place they are asking a request, but Jesus is just holding his hand and standing still. அவங்க சிரிக்கிறாங்க, அவர் கொஞ்சம் கவலையா இருக்கிறார். So they were happy, but Jesus was sad. மற்றவனை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிறார், இவன் சரியானதை கேட்டான். So in the next person we could see that Jesus was happy and அவரை smiling. ஆண்டவர் He ஆசீர்வதித்து asked the right request and he blessed him ஆகையால் இப்படி நாங்கள் and gave கற்றுக்கொள்வோம். him. So from this we should learn. சரி, இதுல இருந்து நாங்கள் சில காரியங்கள் நாங்கள் பார்க்க போனோம் என்றால், இயேசு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் விரும்புகிறீர்கள். So in here we could see what Jesus want to give you. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பொறுத்தது. It is between you and Jesus It's nothing Christ. to do with me or anybody. Right? உங்கள காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். You know what you should ask. Let me just read that. இதுல ஒன்றை தான் நீங்க தெரிவு செய்யலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு குழப்பிடாதீங்க. ஓகே, அந்த பிச்சைக்காரன் மாதிரி. ரைட், இயேசு உங்களுக்கு வல்லமை தர விரும்புகிறீர்களா? Do you want Jesus to give you the power? சில பேர் சோர்ந்து இருப்பாங்க. So many people are discouraged and downcast. மனதில் எல்லாம் ஒரு என்னமோ என்ன செய்யறேன்னு தெரியாம So இருப்பாங்க. in their mind they don't know what to do. சில நேரம் அவருடைய கிருபையும் பலமும் தேவை எங்களுக்கு. They need the strength of God and the grace of அதுல God. பிழை இல்லை. That is nothing wrong in that. ஓகே, இயேசு உங்களுக்கு சுகமளிக்க விரும்புகிறீர்களா? Do you want Jesus to give you healing? ஒண்ணுதான் கேட்கலாம் இன்றைக்கு, எனக்கு தெரியாது. Only one request you could make to Jesus Christ. ஆண்டவர்கிட்ட நீங்கள் உண்மையாக கேட்டால், If you இந்த ask குருடன மாதிரி truly ஆண்டவர் to கொடுப்பார். Jesus Christ, definitely you will receive it. ரைட், நீங்கள் உங்கள் திருமணத்தை சரிப்படுத்த விரும்புகிறீர்களா? Or do you want to correct your marriage? இங்க பாருங்க. ரைட், நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த There are குடும்ப many பிரச்சனை problems in தீராமல், families. We- ரைட், மற்றதை என்னத்தை கேட்டு என்னங்க பிரயோஜனம்? If the family problems are not solved, there is no point asking other requests. சில நேரம் இதான் நாங்கள் திரும்ப சொல்ற முக்கியத்துவங்கள், ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவங்கள் ஜெபத்துல இது முக்கியமுங்க. So priorities are important in our prayers. சரி, உங்கள் குடும்பத்தை மாற்ற Or விரும்புகிறீர்களா? do you want to change your family? இதுதான் உண்மை என்று தெரிஞ்சால் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல நம்பர் 1 அதுதான் இருக்கணும். So if this is important or needed in your life, that should be the priority in your இயேசு list. உங்களுக்கு ஒரு உயர்ந்த தொழிலை கொடுக்க Or do விரும்புகிறீர்களா? you want Jesus Christ to give you a better job? இயேசு சம்பளத்தை உயர்த்தி வேலை உயர்த்தி செய்ய முடியுமா? Do you think God can increase your salary and increase your அதுக்காண்டி income? வார எல்லாத்துக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டார். So, but He's not going to do ஏன்னா everything. ஆண்டவர் முதல்ல அந்த மனுஷனை சரிப்படுத்தி அவனை நேர போட விருப்பம், அதுக்கப்புறம் தான் மற்ற So எல்லாத்தையும் செய்ய God விருப்பம். wants to correct that person and come into line with him. Then only அதைத்தான் God இந்த will இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல give you. விரும்புகிறேன். That's what I want to declare to you இயேசு today. உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்குமாறு இன்றைய தினம் கேட்டால், எந்த ஒரு விண்ணப்பத்தை டிஃபிகல்ட்ஸ் நிறைய பேருக்கு வைப்பீர்கள் நீங்க? So if Jesus would like to a chance to ask a petition, will you make that petition as a priority? What will you ask? சரி, நிறைய பேருக்கு அந்த என்னத்தை கேட்கறது, எதை முதல்ல போட்டோன்னு தெரியாமல் இருக்கவங்களை பார்த்து ஆண்டவர் பாணியில் சொல்ல போனால், இந்த பர்த்திமேயுக்கோ சரீரப்பிரகாரமாக குருடன், ஆனால் நிறைய பேர் ஆத்மீக பிரகாரமாக குருடராக இருக்கிறார். You could say Bartimaeus is actually physically he's blind, but there are many people who are spiritually blind. இந்த யோவானும் யாக்கோபும் கூட இருந்த குருடர்கள். You could see that James and John were with Jesus and they were blind. கூட தான் இருந்தாங்க. Even though they were ஆண்டவரை பற்றி with நல்லா Jesus, தெரியும். they knew என்றாலும் Jesus அவங்க very well. கேட்கறத பார்க்க இந்த But- பர்த்திமேயை விட மோசமா இருக்கிறாங்க. But the request that they made to Jesus looks like they are blind
spiritually. இப்ப யாருங்க உண்மையான குருடன்? So who is a true blind man? பத்திமேயு சரீரப்பிரகாரமான குருடன், இவர்கள் ஆத்மீக குருடர்கள். Because Bartimaeus was physically blind, but these James and John were spiritually blind. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சில வேளைகளில் எங்களுக்கு இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் பொழுது சரியான விதத்தில் ஆண்டவரிடம் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவது கஷ்டமாக இருக்கும். So why I would like to make this clear to you is that we need to be clear about this. Then only we could ask the right request to Jesus Christ. இந்த ஆத்மீக பிரகாரமாக நிறைய பேர் குருடராக இருக்கிறதுக்கு சில காரணங்களை பார்ப்போம். So we're going to see what are the reasons behind people being spiritually blind. சரி, இந்த உலகத்தால் குருடராக்கப்பட்டு இருக்கிறார்கள். So they might be blinded by this world. நாங்க எப்பவும் என்ன பார்ப்போம், இந்த அடுத்த வீட்டு ஆளை பார்ப்போம், அக்காவை பார்த்தோம், அந்த குடும்பத்தை பார்ப்போம், அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்த்தோம், அவர் இருக்கார், இப்படி இருக்கார், ஆகவே நானும் இப்படி இருக்கணும். இந்த உலகத்தை தான் பார்த்து எங்கள்ட்ட ஸ்டாண்டர்டை நாங்கள் நியமித்து கொண்டு போகிறோம். So we make our standard by looking at our neighbors, our brothers or sisters or uncle or auntie. Then we look at it எத்தனை in that பேருக்கு இந்த way. விண்டோ ஷாப்பிங் விருப்பம்? So how many of you like window shopping? நான் நிறைய நேரம் வாங்க மாட்டேன், விண்டோவிலே பார்த்துட்டு போயிடுறது. So many times I don't buy it, but I have gone through lots of window சில shopping. பேருக்கு அது பழக்கமாவே போயிடும். So that become a habit for many அதுவும் people. கூடாது. That is not good. எங்களுக்கு ஆசை தான் எல்லாத்தையும் வாங்கி போடுறதுக்கு. So even we desire to buy a lot of things, and சில பேர் இதைத்தான் செய்கிறாங்க, வாங்கி போட்டிருக்காங்க, வீட்டில் தேவையில்லாத காரியங்கள் தான் நிறைய இருக்கும். so there are many people who bought so many things at home which are not necessary for them. அதுக்காக தான் வெள்ளைக்காரன் வச்சிருக்க அந்த ஸ்ப்ரிங் கிளீனிங் உண்டு. That's why the Englishmen have the spring cleaning. இந்த தேவையில்லாத எடுத்து குப்பையில போடுறதுக்கு. So whatever you are not used or not needed. நானும் அந்த யோசித்தேன், நாங்களும் வாங்குறோம், அது வேற இந்த இன்டர்நெட்ல வந்துட்டு போகுது. So even அதுல now we எல்லாம் want to ஷாப்பிங் see போயிட்டு ஐயோ தேவையில்லாதான் குப்பையில தான் நாங்க கூட வாங்குறோம். So even internet, we have online shopping. We go and visit the internet and buy a lot of unnecessary and நிறைய waste காரியங்கள் things. அதான் மனுஷன் அந்த தன்மை ரைட். இந்த உலகத்தை பார்த்து தான் நாங்களும் ஸ்டாண்டர்டை வச்சிருக்கோம். So we placing our standard based on the world. எனவே இதுல இருந்து நானும் திருந்ததான் பார்க்கிறேன். So even I would like to correct myself in that. நாங்கள் சில வேளை எங்கட ஆசைகளால் குருடாக்கப்பட்டிருக்கிறோம். By our own desires we become blind. சில நேரங்களை பழிய நாங்க மத்தவங்க மேலேயும் போட்டுருவோம். Even we place our mistakes on other people. இவ்வுலகத்தின் அதிபதியால் குருடராக்கப்பட்டிருக்கிறோம். By this the prince of this world we've been blinded by. யாருங்க இந்த உலகத்தின் அதிபதி? Who is the prince of this world? Ruler of this world? நல்லா தெரியும் எங்களுக்கு. எங்கட எல்லாத்தையும் நாங்க நல்லா இருக்கோம், அவன் சொன்னனால தான், அவன் இதனால தான் நாங்க இப்படி இருக்கோம்னு பழிய போடுறதுல நாங்கள் மிக சிறந்தவர்கள். So we normally put our judge others by just saying that we place it on Satan, who is the prince of this world, ruler of this சும்மா kingdom. இருந்தாலும் அவன் விட மாட்டான். Even we might be alone, but he would not leave us. So look at the fruit. எவ்வளவு அழகாக இருக்கிறது. See how beautiful it அதை is. பறித்தால் எப்படி இருக்கும்? So if you pluck that away from அதில் the ஒரு tree, கடி how is கடித்தால் it? எப்படி இருக்கும்? If you eat and bite it, அந்த how would that புருஷனுக்கு be? போய்ட்டு கொடு. So give to your husband. உலகத்தின் அதிபதியால் பல நேரங்கள் நாங்கள் குருடராக்கப்பட்டிருக்கிறோம். But ruler of this world we've been blind. Brothers, sisters, உங்களுக்கு டெம்ப்டேஷன் வர்றதுண்டா? Brothers, sisters, do you get tempted? I get temptations. Do you get temptations? சோதனைகள்? Do you get temptation? பாத்தீங்களா, எங்களை இதை வந்து சில நேரம் எங்களை குருடராக்கப்பட்டிருக்கிறோம். So we become blind because of the temptations. So be careful. So we need to be very careful. சரி, நிறைய பேருக்கு எங்களோட பயங்கள் எங்களை குருடராக்கி So விடுது. even our fear will make us blind. சில பேருக்கு எக்ஸாம் வந்தா பயம். So if someone have exam, they'll get fear. சில பேருக்கு மோர்ட்கேஜை கண்டா, ரெண்ட்டை கண்டா, அடுத்த மாதம் எப்படி கட்ட போறணும் அது ஒரு பயம். They look at the mortgage or rent amount, they get fear. சில பேர் டாக்டர்ஸ் நினைச்சாவே ஐயோ போக வேண்டியிருக்கு, எத்தனை மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இந்த மருந்தை எடுக்கிற மறக்கிறாக்களே எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நம்பர் மண்டே இந்த டேப்லெட் இதெல்லாம் போட்டு டாக்டர்ஸ் வந்து அவங்களை டீச் பண்ணுவாங்க மறக்காமல் எடுக்கிறதுக்கு. இந்த பயங்கள் நிறைய இருக்குங்க. There are many fears. Even to go to doctor we get fear. So that's why we have our medicines. Even we laid it out in prescriptions like which should be taken which day. இன்றைய தினம் அந்த மாதிரி பயங்கள் நீங்கள் வாழ்கின்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் இந்த பயத்தின் ஆவியை தரவில்லை, எங்களுக்கு திடமான ஆவியை தந்திருக்கார். ஆண்டவரை அதை தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். We haven't received the spirit of fear, but we received the spirit of love, power and clear mind. That's what Jesus Christ has given to us. நாங்கள் சொன்ன மாதிரி சில பேர் நாங்கள் தன்னலத்தினால் அல்லது எங்களோட வாழ்க்கையினால் பல நேரம் நாங்கள் By குருடராக்கப்பட்டிருக்கிறோம். our own life, our own selfishness and thoughts, we've been blind. சில நேரம் சரியா பார்க்க மாட்டோம் நாங்கள். So we cannot even look clearly. பின்னால எத்தனையோ காரியங்கள் எங்களை குருடராக்கி So வச்சிருக்கு. there are so many things in our background is actually making us blind. கர்த்தாவே இறங்கும். So Lord, have mercy upon us. சரி, can you change to other slide please? Right.
ஓகே. நாங்கள் இந்த குருடராக இருக்கிறவர்கள் சரியாக பார்க்க தெரிய வேண்டும். So the people who are blind, we need to able to see things ஆகவே clearly. இதுக்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கேன், கர்த்தரை அறியும் அறிவில் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோமா என்ற காரியத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். Are we seeing clearly by knowing the knowledge of God? ஓகே, முதலாவது நாங்கள் பெற்றோராக தெளிவாக பார்க்கிறோமா? As a parent, are we looking at things clearly? உண்மைதான், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைப்போம், அதை படிடா இதை படிடா அதை செய்தா இதை செய்தா டிசிப்ளின், இட்ஸ் ஆல் தேர். அவங்களுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களுக்காக பின்னால் இருப்போம். So we will be behind them for the physical and the worldly need by saying you can study this, you can study that. So we will be behind them, leading them. அது பிழை இல்லை. That is nothing wrong in சில பேர் that. ஒரு படிப்பு ஸ்ட்ரெஸ் பண்றதுனால பிள்ளைகளுக்கே அது அழுத்து போயிடும். So you could see that when parents stress on the children, even the children will give up. இதற்காக தான் நான் சொல்றேன், பெற்றோரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்தை தெளிவாக பாருங்கள். So look, parents, look at how you're bringing up your children. Look at it clearly. அந்த ஆத்மீக காரியமும் பார்த்துக்கொள்ளணும். So spiritually you need to look at it. பாட புத்தகம் படிக்கிறியா, படம் போட்டு பார்க்கியான்னு பார்க்குறவங்க பைபிள் எடுத்து படிச்சியா ஜெபம் பண்ணியான்னு கேட்க தெரிஞ்சிருக்கணும். So as a parent you might be telling them take your subject books and read and learn, but as a parent you must tell them to read the Bible and tell them to pray. நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது கடமையாகும். So continuously we need to look after them. ரைட். நாங்கள் சில வேளை பெற்றோரை மாத்திரம் குறை சொல்ல முடியாது, பிள்ளைகளாகவும் தெளிவாக பார்க்கிறோமா என்றது முக்கியம். Not only the parents we blame, but as a children we need to check whether they are clearing. சில பிள்ளைகளை என்ன சீரியஸா பார்க்கறாங்க. So children you need to look clearly. So children are looking at பிள்ளைகளே us. நீங்களும் உங்களுடைய பெற்றோருக்கும் இருக்க தொடர்பிலே தெளிவாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். So between you and your parent, through that connection you need to look at things நன்மைக்காக clearly, பெற்றோர்கள் அநேகமாக பேசுவார்கள். because you know that the parents are telling for your own good. சரி, அடுத்ததாக இந்த புருஷன்மார் மனைவிமார்கள் தெளிவாக பார்க்கிறோமா? Oh, as a spouses, a husband or wife, are we looking at it clearly? இந்த புருஷன் மனைவிக்கு இடையில வீட்டுல சண்டை வருமா? So will there be a argument or quarrel between husband and wife? வருமா? Will it அதுல be தெளிவா there? பார்க்கறாங்களா Will it இல்ல come? தெளிவற்றதா பார்க்கறாங்க? Are they seeing it clearly or ஒருவர் சொல்வார்னா நான் தான் சரி நீ புள்ள, ஒருவர் தெளிவா பார்க்கறதா தன்னை சொல்லிக்குவார், மற்றவங்கள நீ தான் குருடு நீ தான் சரியா பார்க்கலன்னு சொல்லுவாங்க. So one person will say that I'm looking at it clearly, but they will blame on the other person and say you cannot see it properly what I'm seeing. சரி, இதுல நாங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டும். So we need to be very careful in that. பிள்ளையை எடுத்து காட்டலாம், So you can point out the அதுக்கு mistakes, முறைகள் இருக்கிறது. but there are ways that you can do that. அன்பாக சொல்லணும். You lovingly you have to சீர்திருத்தம் bring அவசியம். that up. There should be reformation, கடிந்து கொண்டு restoration. திரும்ப சில பேர் இந்த ஓல்ட் ரெக்கார்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. So some people will just run over the old record and keep repeating it. இப்படி போட்டால் யாரையும் கொஞ்சம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அனாயிங், ரைட்? அந்த சரியான கஷ்டப்படுத்துவாங்க So மற்றவங்களை. they will say that I'm so annoyed, they'll make them so difficult by சரி, saying பாவம், அந்த these things. புருஷன் வீட்டுக்கு வரவன உட்கார விட மாட்டாங்க. So you could see that husband might come home, they won't Sir, even, wife won't even let them sit. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் சரியாக பார்க்க வேண்டும். So it is interesting, but it's very important that they should look at the relationship between the husband and wife. இந்த clearly. இதெல்லாம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் எங்கள் பாவங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோமா? So are we seeing our sin clearly? சபை விசுவாசிகளின் ஐக்கியத்தை தெளிவாக பார்க்கிறோமா? Or are we looking at the fellowship of our own fellow believers clearly? வீட்டில் தான் சண்டை, சர்ச்சில் சண்டை பிடிப்போமா? So we have a quarrel at home. Are we having a quarrel in the church? நோ, வி டோன்ட் தான். நாங்கள் ஒரு நாளும் சர்ச்சில் வந்து ஒருத்தரையும் குறை சொல்ல மாட்டோம், ஒன்றுமே செய்ய மாட்டோம் தான். நாங்கள் நல்ல பிள்ளைகள், அப்படியே இருங்க. ஓகே, blame or criticize anyone in the church. That is a good thing. Keep it up. சர்ச்சில் மக்கள் சண்டை பிடிப்பாங்க. So even in church they will have quarrel and என்ன fights. சொல்லுவாங்க, வீடு முதலாவது, சர்ச் எங்கட ரெண்டாவது வீடு. They will அங்க say சண்டை பிடிக்கணும், இங்கேயும் சண்டை is பிடிக்கலாம். family, the second is my church, so we can have fights and arguments in the church. சர்ச்சில் இருக்க பிள்ளைகளை எடுத்து சொல்லும் முறை இருக்கிறது. There is a way that you could யாருக்கு point சொல்லணும் out இருக்கிறது. the wrong that is going on in அதுல church. And முக்கியத்துவம் to whom கவனமா we need to பார்த்துக்கணும். bring that up, so you need to be உங்களோட வாய்ஸும் careful in that. இம்பார்ட்டன்ட். Your voice is also important in ஆனால் the சொல்ற church. முறைகளும் வெரி இம்பார்ட்டன்ட். The way that you should bring that up is very important. ஆகையால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என் பார்வையை சுகப்படுத்த நான் விரும்புகிறேனா, About நான் that, சரியாக do you பார்க்கிறேன் என்று Jesus- முக்கியமாக பார்க்க வேண்டும். Jesus to give you the sight. ஆகவே ஆத்மீக பார்வையானது ஒரு சீடனுக்கு மிக மிக முக்கியமானதாகும். But the sight as a spiritual sight is very important for a இந்த believer. ஆத்மீக உணர்வாக நாங்கள் உணராமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில நேரங்களில் தம்முடைய பதிலையும் சில வேளை கொஞ்சம் டிலே பண்ணுவார். So spiritually, if we cannot look at that clearly, then God will delay
சில பேர் what ஆண்டவர் you மிச்சம் நல்லவர், request. என்னென்றால் அவர் நாங்கள் எவ்வளோ கொலை செய்தாலும் கிருபையாக கொடுக்கிறவர். So Jesus Christ is a very loving and good God. He might delay it, but He'll give it to you. சில வேளை உங்களை திருத்துறதுக்காக வேண்டி தாமும் கொஞ்சம் டிலே பண்ணலாம். To correct you, He might delay. சரி, இப்போ இந்த இடத்துல நாங்கள் நம்மை உருவாக்கும் 3 உண்மைகளை நாங்கள் இந்த குருடனிடமிருந்து படித்துக்கொள்ள So we போகிறோம். can see 3 truth From this making beggar, right, okay. making this person. பத்திமேயின் பார்வையின்மையை இந்த ஆத்மீக குருட்டுடன் சேர்த்து யோவான் யாக்கோபு கதையில் நாங்கள் பார்த்தோம். அதில் அவங்களை குற்றப்படுத்துகிறார், இவனுக்கு உதவி செய்கிறார் ஆண்டவர். அதுதான் அந்த அடுத்தடுத்த ஒரே அதிகாரத்தில் அடுத்தடுத்த கதைகளாக போட்டிருக்கிறார். God wants to tell something today. ஓகே, ரைட். ஆகையால் இந்த இவனுடைய பார்வையோடு சேர்த்து ஆத்மீக பார்வை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். So you could see that God is comparing 2 different blindness. One is a blindness in spirit, the other one is a physical சரி, blindness. இந்த சரீர சுகத்துடன் ஆத்மீக மாற்றங்களும் ஏற்பட்டன. By this physical healing, there are changes that took place spiritually. அவன் அந்த பத்திமேயை ஒரு புது மனிதனாக செயல்பட துவங்கினான். இதுவே ராஜ்யத்தின் நற்செய்தி. So the good news of the kingdom is that this new man was started to walk in this new path. சரி, ஆண்டவர் எங்களை எதுக்கு புதுசா மாத்துறார் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பார்வையில அவர் சொல்றபடி பார்க்க வைக்க. In the perspective of God, He wants us to look at things according to that. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மாற்றப்பட்டிருக்கிறேன், புதுசாக்கப்பட்டிருக்கேன் எவ்வளவு சொன்னாலும் அவங்களும் உலகத்தார போலவே இருந்தாங்கண்டா எங்கெங்க போறீங்க? So where you going? Even though you are not of the world, but you've been saved and redeemed by the blood of Jesus, but you still behave like a worldly person. ஆகவே தான் எங்களுடைய பார்வைகள் முக்கியம். That's why our perspective and the sight is very important. ரைட். ரெண்டாவது, Secondly, ஓகே, திஸ் இஸ் நாட் சேஞ்ச். சரி, இதில் என்ன சொல்றாரு என்றால் செகண்ட் வந்து இந்த தொடர்ச்சியான விடாப்பிடியான அந்த பர்த்திமேயுவின் விசுவாசம். you could see the continuous request of the Bartimaeus. We could see அவங்க ஆக்கள் எல்லாம் எதிர்த்தாங்க, பேசாமருன்னு சொன்னாங்க. அவன் விட்டானா, அவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு பின்னால் உறுதியான ஒரு விசுவாசம், தடைகளை தாண்டி செல்லும் உறுதியான விசுவாசம். you could see a firm faith. You could see from this man, even though a lot of people warned him and made him quiet, but he stood up in his faith. தனது பார்வையின்மை, ஜனத்தின் தடைகள், இதெல்லாத்தையும் தாண்டி அவன் போறான் ஒரு படி மேல. So even though the people were warning and stopping him, but he's going a step above in midst of his blindness and asking that request to Jesus. இது மிக முக்கியமானது. So this is very important lesson we ஆகவே learn. நாங்கள் ஆண்டவருடைய உறவில் வைத்து இந்த ஜெப வேண்டுதல் இருக்கும் பொழுது இந்த பத்திமை நினைத்துக்கொள்ள, அவனை மாதிரி நானும் விட மாட்டேன், உறுதியான விசுவாசத்துடன் தொடர்ந்து நான் கேட்பேன். So even us, we need to stand in our faith firmly and ask God, and definitely God will give it to us. மூன்றாவது என்ன? What is the third thing? நம்மை உருவாக்கும் காரியங்கள் மிக முக்கியமானது இன்னொன்று. The third thing is Bartimaeus' faith is anchored on mercy of Jesus, right? அவனுடைய விசுவாசம் முழுக்க அதெல்லாம் இல்லை, நேர அவரை பார்த்து அவரில் தங்கி இருந்தது. His faith was anchored on Jesus Christ, and we could see that. ஓகே, ஆகவே இன்றைய நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள். எப்படி ஜெபிக்கிறது, என்ன மாதிரி ஜெபிக்கிறது, என்ன பார்வையில் என்ன கேட்கிறது என்றெல்லாம் பார்த்தோம். நான் We could see that how to pray, what we should pray for, and we have seen what perspective. சரி, இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறேன். I'm going to finish this soon. இப்போ இதுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லி முடிக்கிறேன். I would like to teach you about the baptism that we learned. சரி, இயேசு ஆண்டவர் சொன்னார், நான் பெறும் ஞான ஸ்நானத்தை நீங்களும் பெற தயாராகட்டும். Jesus asked the disciples that will you able to receive the baptism that I received. அவர் அந்த இடத்துல மீன் பண்ணது தன்னுடைய சிலுவை மரணத்தை. So in that place he was denoting the crucifixion. இன்னொரு சொன்னார், நான் போகும் பாத்திரம் என்றும் சொன்னார். Even then he also said it's a cup that I'm going to partake in. It's very clear. It is very clear in that. நீங்கள் அந்த ஞான ஸ்நானத்தை பெற முடியுமான்னு கேட்டார். And he said, will you able to receive that baptism? முடியும்ண்டாங்க. They said yes, we can. என்றார். He said that's okay. இது யாக்கோபு, இவன் தான் முதல் முறை இரத்த சாட்சியாக மரித்த 12 அப்போஸ்தலரில் ஒருவன். You could see this is James, who was the first martyr who died disciple for first disciples. Died for முதல் Jesus மார்டர் Christ. ஸ்டீபன், அது அவர் ஒரு டீக்கன். ஆனால் முதல் டிசைபிள் ஜேம்ஸ், he was killed by Herod, right? ஆரம்பத்தில் அந்த கதையும் இருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். He was killed. So you could say in the Acts at the beginning we could read about James that he was killed as a disciple who was killed. இயேசு பெற்ற ஞானஸ்நானத்தை இவனும் பெற்றானா? Do you think that Jesus Christ has received the baptism that okay right. Jesus received? Good. அடுத்தது யோவான்.
Then now comes to John. இவரை போட்டு அந்த பத்மு தீவில் ஒரு ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. In the island of Patmos, you could see that he was also been. இவ ஒரு கதை சொல்லுகிறது, அவரை எரிகிற இந்த எண்ணெயில் போட்டாங்க, அதுல இருந்து தப்பிச்சாருண்டு. So one of the stories telling that he was burnt in the furnace of oil. No, yeah, okay. And he escaped. And he escaped. They were அதுக்கு thinking. பிறகுதான் பத்மோஸ்ல போயிட்டு போட்டாருன்னு சொல்றாங்க. Then they think that he might have went to island of Patmos and. அந்த பத்மோஸ்ல இந்த கேவ்ல தான் இருந்ததாக சரித்திரங்கள், ஆர்க்கியாலஜி காரியங்கள் கூறுகிறது. So the history and the archaeological evidences are revealing that he might be in this cave. போன வருஷம் நாங்கெல்லாம் பாஸ்டர் மாதிரி நிறைய பேர் போயிட்டு பத்மோ தீவுக்கு போனோம். இந்த குகையை போட்டு நானும் பார்த்துட்டு வந்தேன். So a lot of pastors and myself have been to this island of Patmos and we've seen this. Okay. So அப்ப அவர் நிறைய பாடுகளுக்குள்ள சென்றார். So even then he has gone through a lot of suffering. இந்த இயேசு சொன்ன ஞானஸ்நானம் அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சில வேளை வாழ்க்கை கூடாக செல்லும் சஃபரிங்ஸ், துன்பங்கள், துக்கங்கள், சில மரணங்களை கருதுகிறாரோ. The suffering the children of God might go through it throughout, probably when they have it in their life or when they be persecuted. It can happen in people's life. அப்படின்னா எத்தனை ஞானஸ்நானங்க? So how many baptisms are out there? Okay, we have to see from Bible, isn't it? So let us see it from the Bible. என்ன பைபிள் சொன்னா தான் நான் சொல்லி நீங்க 1 2 3 சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. So if I say just one or few things, you should not accept that. பைபிள்ல சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். If it's written in the Bible and said in Bible, we need to accept மத்தேயிலும் that. இருக்கு, லூக்காலையும் இருக்குது. So it is in Matthew and it's also in the Gospel of Luke. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் 12 வரை. Matthew chapter 3 verse 10 to 12. நிறைய பேர் யோவானிடம் தண்ணீர்ல முழுக்கு ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். So a lot of people have came to John the Baptist to take baptism. அப்ப இயேசுவும் அதுக்கு பிறகு சீஷர்களை அனுப்பி நீங்களும் ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொன்னார். Even Jesus Christ sent his disciples to many places and told them to give baptism. அப்ப ஒரு ஞானஸ்நானம் என்ன? What is the first baptism? வாட்டர் பேப்டிசம், தண்ணீரினால முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறது. First is a water baptism, that you immersed into water and get baptized. திருச்சபையில் இருக்கும் பெரிய ஒரு கடமை தான் அது. That is a church that you could see it in ஆண்டவரை churches. ஏற்றுக்கொண்டால் ஒரு சாட்சியாக நாங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறது. Is one of the order that you could see in church, that if you've been saved, you need to take baptism in the water. Right, water baptism. It's a simple water baptism. நாங்க என்ன செய்றோம்? நாங்க பாவத்துக்கு முழுகி நீதிக்குள்ள எழும்புறோம். So we immersed in our sin, but we rise up in righteousness. அதுல திரும்ப எங்களை தெரியாமலே நாங்கள் சொல்றோம் என்னென்றால், கொலோசியரின் படி ஆண்டவருடைய மரணத்தோடு சேர்ந்து அவர் மரித்தது போல கீழே வந்து உயிர் தெழும்புற மாதிரி நாங்க வெளியே வரோம். So in Colossians we could read that you will die, like that we immerse into water, how Jesus died and rise. அவருடைய சஃபரிங் அண்ட் ரெசரக்ஷன் சில பேர் நாங்க சொல்லுகிறோம். So by through that baptism we are declaring the suffering. Sorry, what is the second one? And resurrection of Jesus Christ. Second, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்ப யோவான் சொல்றார் என்றால், ரைட், உங்களுக்கு தெரிஞ்ச ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். For your repentance I'm giving you baptism in water. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். But he who is coming after me is mightier than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. சரி, ஞானஸ்நானம் தண்ணில எடுக்கிறது. இப்ப இன்னும் 2 ஞானஸ்நானத்தை பற்றி பேசலாங்க தானே இங்க. So baptism you can take சரி in water, but எது அந்த 3 ஞானஸ்நானங்கள்? Other baptisms are there. What are the 3 baptism we could see here? Water baptism. Water baptism. Baptism by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானம். அடுத்து என்ன? Baptism by Holy Spirit. Fire. ஏன்னா இது நிறைய பேர் கற்பிக்கிறதும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. There is a thing called baptism of fire. There is a third baptism. It's written. It is baptism in fire. என்ன இயேசு தான் இது வந்து ஆப்ஷனல், அதாவது நோ எனக்கு தண்ணி ஞானஸ்நானம் பெறுகிறேன், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுகிறேன், இந்த அக்கினி ஞானஸ்நானம் எனக்கு தேவையில்லை என்று நாங்கள் அதை தள்ளி போடலாமா? So shall we leave aside the baptism of fire because we are receiving the baptism in water and baptism in Holy Spirit? நீங்க முதல்ல தண்ணில பெறுங்க, அதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியில பெறுங்க, அதுக்கு ஒரு third stage தான் the ultimate stage baptism of the fire ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. Some people will say go and get baptism in the water, then in the Holy Spirit, and ultimately finally you get baptized in fire. இது ரெண்டே மாட என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினாலும் பிறகு இன்னொரு நாள் கழிச்சு அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் அப்படி சொல்லல. சொல்றாருன்னா both together. Okay, both together. There's no optional. All Christians, அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் அவர் கொடுப்பார்.
நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். So he's saying both the baptism. He's saying you must, as a disciple, I will baptize you in Holy Spirit and in fire. So you must be baptized in both. சரி, அப்படின்னா அவர் கொடுக்க வந்த அக்கினி ஞான ஸ்நானம்னா என்ன? So what is a baptism in fire? What is that? அவர்கிட்ட லைஃப்லேயே சொல்லிட்டார், நான் ஒரு ஞான ஸ்நானம் பெற போறேன், மரணத்தை குறித்து அவர் சொன்னார். So he talked about his baptism, the death. You saw two disciples, ரெண்டு disciples நாங்க பார்த்தோம், அவங்களுக்கு கிடைச்ச அக்கினி ஞான ஸ்நானம். So you could see that two baptism that took place from James and John's life. நாங்க செல்ற கஷ்டமான பாதைகள் இதைத்தான் ஆண்டவர் அக்கினி ஞான ஸ்நானம் என்று சொன்னார். That the fire, the baptism that we receive while we walk in our life, we will go through difficult and persecution. ஐயோ, நான் சொல்றது நம்பாதீங்க, ப்ளீஸ் லுக் அட் தி எக்ஸ்பிளனேஷன் இஸ் நம்பர் 12. என்ன சொல்றார்? தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. Okay, so he's saying that his winnowing fan is in his hand. பாருங்க, இந்த நெல்ல பதரையும் இதையும் இதாக்குறதுக்கு என்ன செய்வாங்க? காத்து வீசுவாங்க. So you could see in the threshing floor அவர் கையில் இருக்கிறது. to அவர் தமது separate the wheat and the chaff. களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை கஞ்சியெடுத்து சேர்ப்பார். That is what the baptism of fire. Amen. That is the baptism of fire, where they will separate the wheat from the chaff. It's a very difficult thing to go through. அது மிகவும் கடினமான ஒரு காரியம். கடினமான காரியம். இதுக்குள்ள போற நாங்க எங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. So even us, we doesn't want to go through this kind of path. ஆனால் எபிரேயர் என்ன சொல்கிறது என்றால், Do you know what அவருடைய Hebrews பிள்ளைகளை அவர் சில வேளை டிசிப்ளின் பண்ணுவார், சிக்ஷை செய்வார், சில காரியங்களுக்குள்ளாக, கடினமான காரியங்களுக்குள்ளாக நாங்களும் போக நேரிடும். As a child of God, he will make you go through difficult situation to rebuke you, chasten you and make you as a child of இது God. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் baptism of fire. Now, this is what happens in our life, is a baptism of அதுதான் fire. இயேசுவான தன்னுடைய வாழ்க்கையில baptism and fire ன்னு சொன்னார். That's why Jesus Christ denote that in my life I will go through this அதைத்தான் baptism of யோவானும் fire. யாக்கோபுடைய லைஃப்லயும் சொன்னார். That's what he spoke to John's and James' life. And he is still doing the same thing. எல்லாருக்கும் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். So that's what he's doing to everyone who believes. He will baptize them with Holy Spirit and in fire. அக்கினி ஞானஸ்நானத்தை குறித்து உலகத்துல என்னென்னலாம் பேசுறாங்க. So in this world people are talking different things about this baptism in fire. I'm not going to get into that. நான் அதற்குள்ளாக போகவில்லை என்று. What the Bible says, I put forward to you. So whatever the Bible says, Okay. I will believe. சரி, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். Lastly, I will say this. இந்த இதை உங்களிடம் கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க என்னத்தை கேட்பீங்க? If Jesus asks you, what do you want me to do for you? What will you ask? ஆண்டவர் தர தயாரா இருக்கிறார். God is ready to give you. ஆனால் நாங்கள் கண்களை திறந்து ஆவியின் பிரகாரமாக அவரிடம் பருவோம். So we need to open our eyes. We need to look through the spiritual eye and ask. உண்மையாக எங்களுடைய மனதிலிருந்து முக்கியத்துவமான வைத்து கேட்கும் பொழுது ஆண்டவர் மறுக்க மாட்டார். So when you put that as a priority, what is prior to you, then God will answer that. அப்படியாக நீங்க கேட்கும் இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் தாமே உங்களுக்கு பதிலளிப்பாராக. May God give you the desires and request of your heart. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆமென். Amen. Thank you, Doctor. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? How many of you are blessed? கர்த்தர் நல்லவர். God is good. இந்த வேளையிலே நாம் சபையின் அறிவித்தலுக்கு செவிசாய்ப்போம். We're going to heed to the announcements. விசேஷ விதமாய் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பெத்தனியா சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றோம். Once again we welcome you all in the name of Lord Jesus Christ on behalf of Bethany Church. இந்த வேளையிலே நேரலை மூலமாய் இந்த ஆராதனையை பார்த்துட்டு உங்களையும் நாங்கள் விசேஷ விதத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். We especially greet you and welcome you all who are watching through the live stream. இந்த வேளையிலே சபையின் தசமம் காணிக்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு envelopes தேவையானால் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள், உதவி செய்கிறவர் வந்து கொடுப்பார்கள். Let us get prepared with the tithes and offerings. If you need any envelopes, please lift your hands up. Our ushers will come and help you. நீங்கள் தாமே ஆயத்தம் பண்ணுற வேளை தாமே எங்களுடைய சபையின் அறிவித்தலை நாம் செவிசாய்ப்போம். As you get prepared with the offerings, let us all listen to the announcements. இன்றைய நாளிலே எங்களுடைய கார்ட் மிஷின் வந்து ஒர்க் பண்ணாது. Today our contactless machine is not working. ஆகவே நீங்கள் எங்களுடைய சபையினுடைய அக்கவுண்ட்ஸ் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய தசம காணிக்கையை நேரடியாக நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக பே பண்ணலாம். You can directly transfer the offerings and tithes via mobile payment method through internet. Thank you. ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திலே காலை 11 மணிக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆராதனை நடைபெறும். Every Sunday we have our regular Sunday service in this place at 11:30 a.m. பரிந்து பேசுகிற ஜெபமானது திங்கள் முதல் கொண்டு வெள்ளி வரை மதிய நேர ஜெபம் 12 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். Our lunchtime prayer will take place at 12 to 1 p.m.
every day from Monday to Friday, and our intercessory prayer will take place at மறு அறிவித்தல் வரும் வரை Tuesday எங்களுடைய 10:30 a.m. பைபிள் ஸ்டடீஸ் லைஃப் குரூப்ஸ் மீட்டிங் ஒன்று நடைபெற மாட்டாது. பாடசாலை விடுமுறையாக இருக்கிறபடினாலே செப்டம்பர் மறுபடியும் ஆரம்பமாகும். Our Bible study and our life group meetings will not take place as we are in holiday period. It will restart after the holidays. மறந்துட வேண்டாம், எங்களுடைய பாடல் பயிற்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்திலே 6:45 மணிக்கு வழமை போல நடைபெறும். Don't forget, our worship practice will take place every Friday at 6:45 p.m. in this place. விசேஷ விதமாக எங்களுடைய பிபிஎஸ் சண்டே ஸ்கூலில் நடைபெறுகிறான பிபிஎஸ் இந்த இடத்திலே 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறும். Our VBS will take place August 26th to August 30th in this place. சரியாக 11 மணியிலிருந்து 3:30 மணி வரையும் நடைபெறும். Is from 11 a.m. to 3:30 p.m. பெயர் கொடுக்காதவர்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த நாளிலே உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடித்தால். If you still haven't given your names, please give your children's names. Thank you. கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடி இருப்பிலான தயவு செய்து முன்பாக வாருங்கள். You have celebrated your birthdays or anniversaries, please come forward. Pastor will pray for you. Thank you. கரங்களை நீட்டி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let's stretch our hands and pray. அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ போதுமானவர், இரக்கமுள்ளவர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பை சகோதரருடைய வாழ்க்கையில் நீ போதுமானவராக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே வருஷங்களிலே ஏற்பட்ட துயரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மத்தியிலும் சுவாமி நீர் போதுமானவராக இருந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட சுவாமி ஒரு வருஷத்தை ஆண்டவரை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அருமை சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தை நீர் கூட்டி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக தொடர்ந்தும் கர்த்தாவே நீர் சகோதரியை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அந்த அதிகாரத்தின்படி கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரம் கூட இருந்து எல்லா கிருபைகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பொறுப்படுத்துகிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதல்கள் சகோதரியுடைய இருதயத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி நேசிக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்பும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆல்ரைட், நம்ம எழுந்திருப்போம். எழுந்தது Let us rise on our feet. நம்ம ஜெபம் செய்வோம். Let us all pray. ஹalleluya. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி Good செலுத்துகிறோம். Father, we give thanks to you. இந்த நாளில் கூட சுவாமி நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for ministering us today, Father God. கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரை காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். also thank for each and everyone who is giving offerings to you, Father. தேவைகளுக்கு மத்தியிலே குறைவுகளுக்கு மத்தியிலே உமக்கு In the கொடுக்கிறார். midst of their needs and shortages, they are giving to you, Father. ஆகவே சுவாமி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Therefore, God, bless them all, Father. இன்னும் அதிகமாக உமக்கு கொடுக்கத்தக்கதா Let them give even more to you, Father. ஆண்டவரே அவருடைய ஆசீர்வதித்து Bless them, Father. கையின் பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதி. Bless the work of their hands and their efforts, Father. தேவைகளை சந்திங்க. Meet their needs, Father. வியாபாரங்களிலே விருத்தியை Let there கட்டளையிடுங்க. be expansions in their business, Father God. வருமானங்களிலே உயர்வை கொடுங்க. Let they have promotions, Father நல்ல God. வேலைகளை கர்த்தர் Give கட்டளையிடுங்க. them a good job, Father God. இன்னும் என்னவெல்லாம் உடைய சமூகத்தில் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ Whatever they are சந்திக்க. requesting in your presence, meet the needs, Father. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் Commit each and தாழ்த்தி everyone in your holy hand, இந்த Father. வாரம் முழுவதும் உடைய கரம் பாதுகாப்பின் கரம் கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for your protecting hand that was with us all that week, Father. தொடர்ந்து உடைய கரம் கூட இருக்கட்டும். Let your hand be with us next week, Father தேவைகள் God. எல்லாவற்றையும் சந்தித்தரணும். Meet all their needs, Father. ஆண்டவரே, விடுமுறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also thank for those people who are in the holidays, Father. இப்பொழுது தொடர்ந்து விடுமுறையில செல்ல போகிறவர்களுக்காக We நாங்கள் also pray ஜெபிக்கிறோம். for those people who are planned to go on holidays, Father. அவர்களோடு கூட உடைய சமூகம் செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your presence go before them, Father God. ஏற்ற இடத்துல மறுபடியும் எல்லாரும் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that you gather them at the right time, Father God. ஒவ்வொருவருக்கு எல்லா கனத்த மகிமை நாங்கள் We செலுத்துகிறோம். give all the glory and honor to you alone. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் In நல்ல the good பிதாவே. name of Jesus we ask. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, May the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் the சந்தோஷம் fellowship, communion, peace and joy of the Holy Spirit, எப்பொழுதுமா now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus Christ, நம்மளோடு கூட நீடித்து நிலைத்திருக்க let be with us and abide with us forever. ஆமென். Amen. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். Let us all say this together. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென்.